Wow, this is so much fun. Look at this. Ugh, so sleepy. Just a few more pages. I can't stay awake. இப்போ ஒரு மூல அனிமேஷனை பாருங்க. டோபாமின் ஸ்பார்க்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோஷியல் மீடியா லைக்ஸ், சப்ஸ்கிரைப்ஸ் படிப்புல எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சமூக வலைத்தளங்களை பார்த்தால் உடனடியாக திருப்தியும் ஈடுபாடும் கிடைக்கும். அதனால்தான் அதில் மூழ்கி விடுகிறோம். சரியான பயிற்சியின் மூலம் நாம் இதை மாற்ற முடியும். நம் தொலைபேசியிலிருந்து 30 நிமிடங்கள் விலகி இருப்பது கூட உதவும். உங்கள் போனிலிருந்து விலகி இருக்கும்போது நீங்கள் அடிப்படையில் உங்கள் மூளையை சோர்வு பயன்முறையில் வைக்கிறீர்கள். முதலில் அது அமைதியற்றதாகவும் எரிச்சலுற்றதாகவும் உணரும். ஆனால் அது உங்கள் மனதை மீட்டமைக்கவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் உதவும். கவனம் திரும்பி வந்தவுடன் நீங்கள் பொறுமையாக அமர்ந்து புத்தகத்தை திறந்து மீண்டும் கற்றுக்கொள்வதை அனுபவிப்பீர்கள். இது உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுப்பது, படிப்புக்கு கவனம் செலுத்த உதவும். மற்றவர்களுக்கு கற்பிப்பது மற்றும் நீங்கள் கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்வது உங்கள் மூளையில் டோபமைனை தூண்டுகிறது. இது படிப்பதை ஒரு வெகுமதியாக உணரச் செய்கிறது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த இதுதான் சிறந்த வழி. நன்றி.